ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த உலகிலே இருவிதமான சடப்பொருட்கள் இருக்கின்றன. இந்த மொத்த உலகமே இரண்டு விதமான சடப்பொருட்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. சில சடவஸ்துகளை பொறுத்தவரையில் அதற்கு அல் ஜிஸ்முல் கசீஃப் என்று சொல்லப்படும். அதாவது சில ஜடவஸ்துகளை பொறுத்தவரையில் அவைகளை கைகளினால் பிடிக்க முடியுமாக இருக்கும், அவைகளை கைகளினால் பிடிக்க முடியுமானதாக இருக்கும். உதாரணமாக மனிதன், கற்கள், மிருகங்கள், தண்ணீர், இந்த மாதிரியான சில சடப்பொருட்கள். அடுத்த இன்னொரு வகையான சடப்பொருட்களானது அதுக்கு அல் ஜிஸ்முல் லதீஃப் என்பதாக சொல்லப்படும். அதாவது கைகளினால் பிடிக்க முடியாத சடவஸ்துகள். உதாரணமாக வெளிச்சம், அதே போல இருள், அதே போல ரூஹ், அதே போல காற்று, இந்த மாதிரியான இவைகள் அனைத்தும் சடவஸ்துவாக இருந்தாலும் கைகளினால் பிடிக்க முடியாத சடவஸ்துகளாகும். இந்த இரண்டு விதமான சடவஸ்துகளை கொண்டுதான் அல்லாஹ் இந்த மொத்த உலகை படைத்து வைத்திருக்கின்றான். ஆனால் அனைத்தை படைத்த பரிசுத்தமான அல்லாஹ்வாகிறவன் அவன் கைகளினால் பிடிக்க முடியுமான சடவஸ்துகளை போன்றும் இருக்க மாட்டான், கைகளினால் பிடிக்க முடியாத சடவஸ்துகளை போன்றும் இருக்க மாட்டான். அதாவது அந்த பரிசுத்தமான நம்முடைய ரப்பாகிய அல்லாஹ் மனிதனை போன்ற, கற்களை போன்ற, மரங்களை, செடி கொடிகளை, பூக்களை போன்ற பிடிக்க முடியுமான சடவஸ்துவாகவும் இருக்க மாட்டான். அதே நேரம் கைகளினால் பிடிக்க முடியாத காற்று, வெளிச்சம், இருட்டு, ரூஹ் போன்ற கைகளினால் பிடிக்க முடியாத சடமாகவும் அவன் இருக்க மாட்டான். ஏனெனில் இவை அனைத்தையும் படைத்தவன் அவனே. அவன் படைத்த எதற்கும் அவன் ஒப்பாக மாட்டான். எனவே அல்லாஹ் ஒரு சடப்பொருள் அல்ல, கைகளினால் பிடிக்க முடியுமான சடப்பொருளும் அல்ல, கைகளினால் பிடிக்க முடியாத சடப்பொருளாகவும் அல்லாஹ் இல்லை என்பதே முஃமின்களாகிய நம்முடைய அசைக்க முடியாத நம்பிக்கையாகும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும், ஜஸாக்குமுல்லாஹு கைரா.